தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் பிரதோஷ வழிபாட்டின் சிவராஜ யோகத்தை பற்றி குருதேவர் சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். கும்மிருட்டில் யோகி தலையையும் உடலையும் நேராக வைத்து கண்களை திறந்து பார்வையை இரு புருவங்களுக்கு மத்தியில் செலுத்துகிறான். மானசீகமாக அவன் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே சுவாசத்தை கட்டுப்படுத்தாமல் எந்த வினாடியிலும் ஒளி தோன்றலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இரு புருவங்களுக்கு மத்தியில் தனது பார்வையை ஒருமைப்படுத்துகிறான். ஆழ்ந்த மன ஒருமைப்பாடு பெரிய பலனை ஏற்படுத்துகிறது. முதலில் அவன் மனதின் அலைவுகளை வெல்கிறான். எவரோ தொலைவில் பேசுவதை கேட்கும் உணர்வை அவன் அடைகிறான். வார்த்தைகள் தெளிவு இல்லையானாலும் ஏதோ முணுமுணுப்பது போல் அவன் உணர்கிறான். இருப்பினும் அவன் மனம் எங்கோ இருப்பதால் அவன் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மையில் அந்த ஒலி வேறு எங்கிருந்தோ வெளியிலிருந்தோ வருவதில்லை. அவனது மனமே அந்த ஒலிகளை உண்டாக்குகிறது. மனம்தான் அந்த ஒலி வடிவத்தில் செயல்படுகிறது. தொடர்ந்து ஒலி ஒடுங்குகிறது. சினிமா திரையில் பார்ப்பது போல் பல்வேறு தோற்றங்களை அவன் காண்கிறான். பல்வகை அழகுள்ள மலைகள், பல நிறங்கள் அளவுகளில் உள்ள கடல்கள், ஏரிகள், பல நிறங்கள் உள்ள மேகங்கள் போன்றவை கனவில் போல் அவன் முன் தோன்றுகின்றன. மேகம் முதலில் அடற்கருமையாக காட்சியளித்து பிறகு படிப்படியாக மறைகிறது. இவை காணற்கு அரிய காட்சிகள். ஆனால் இவை அனைத்தும் எண்ண உருவங்களே, மனம் உண்டாக்கிய வெவ்வேறு தோற்றங்கள். இந்த நிலையில்தான் யோகி புல்லாங்குழல், வயலின் போன்ற இசைக்கருவிகளின் இசையையும் கேட்கக்கூடும். இதன் பின் யோகி முற்றிலும் மாறுபட்டதொரு அனுபவத்திற்கு உள்ளாகிறான். திடீரென்று அவன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கிறான். எப்பொழுது அவன் உறக்க நிலைக்கு உட்பட்டான் என்பது அவனது நினைவில் இல்லாவிட்டாலும் திடீரென்று விழித்தது அவனுக்கு நினைவில் இருக்கிறது. உண்மை என்னவெனில் அவன் தூங்கவே இல்லை. அவனது மனம் முழுக்கவும் வெறுமையாயிற்று. அதுவரை செயல்பட்டு கொண்டிருந்த அதன் செயல்பாடுகளை அவன் உணரவில்லை. உணர்வை திரும்பி பெற்றதும் மீண்டும் திடீரென்று தனது இருப்பை அறிகிறான். தனது ஆசனம் நேராக இருக்கிறதா? புருவ மத்தியில் அவனது கண்கள் இன்னும் நிலை பெற்று இருக்கிறதா என்பதை சோதனை செய்ய விரும்புகிறான். இவற்றில் மாற்றமில்லை என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவன் தற்காலிக உணர்வு இழப்பானது யோகத்தின் ஒரு நிலை என்பதை தெரிந்து கொள்கிறான். அடுத்ததாக கண் புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சூடான ஆணி குத்துவதை போன்றதொரு உணர்வு நிலையை அவன் அடைகிறான். பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் வெறும் இந்த உணர்வு மட்டும் இருக்கும். ஆனால் பயிற்சியின் மேல்நிலையில் இதைத் தொடர்ந்து ஒளிகளும் தோன்றுகின்றன. சரியான உருவத்தில் ஒளி தோன்றுவதற்கு முன் பல நிலைகளை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. முதலில் மஞ்சள் மற்றும் சிவப்பு ஒளி தோன்றுகிறது. நடுவில் சிவப்பு ஒளியும் அதன் இருபுறத்திலும் ஜுவாலை போன்ற மஞ்சள் ஒளியும் தோன்றுகின்றன. சில நாட்களுக்கு பிறகு இந்த எல்லா நிறங்களும் மறைந்து போய் சந்திரனை போன்ற உருவம் மற்றும் ஒளியுடன் நிலையான பிரகாசத்தை அவன் காண்கிறான். நாட்கள் செல்ல செல்ல இந்த ஒளி அதிகரிக்கிறது. ஆரம்பத்தில் சந்தியா கால மங்கலான ஒளி முதல் இறுதியில் பிரகாசமான கண்ணை பறிக்கும் ஒளி வரை யோகி அமர்ந்திருக்கும் அறை ஒளிமயமாகிறது.
இருப்பினும் இந்த நிலையில் அந்த அறையில் உள்ள பொருள்கள் எதுவும் தெரிவதில்லை. ஆனால் அங்கு இல்லாத பல பொருள்கள் தெரிய ஆரம்பிக்கின்றன. அவை வேக வேகமாக வந்து மறைந்து அவனுக்கு பற்பல காட்சிகளை காட்டுகின்றன. இறுதியில் சிவபெருமானுடன் ஒன்றிப்பதற்கு முன் சிவராஜ யோகி கடக்க வேண்டிய 16 நிலைகளில் முதல் 4 நிலைகளே இதுவரை சொல்லப்பட்டது. ஒவ்வொரு நிலை அனுபவமும் நபருக்கு நபர், நாளுக்கு நாள் மாறுபடுகிறது. ஆனால் முக்கியமாக இவையே இந்த நிலைகளாகும். முதலில் ஒருவன் தன்னை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதை உணர்கிறான். ஜாகிரத் நிலையின் விழிப்பு பகுதியில் அவன் இருக்கிறான். பின்னர் விழிப்பு நிலையின் கனவு பகுதியில் காட்சிகள் வருகின்றன. விழிப்பு நிலையின் ஆழ்ந்த உறக்கப் பகுதியில் தூக்கத்தை வெல்லும் உணர்வு வருகிறது. விழிப்பு நிலையின் 4வது பகுதியில் ஒளி தோன்றல் நிகழ்கிறது. இதைப் போலவே ஸ்வப்ன சுஷுப்தி நிலைகளும் அவற்றின் 4 உட்பிரிவுகளும் கடக்கப்பட வேண்டும். யோகி 13வது நிலைக்கு வருகையில் 4வது நிலையின் விழிப்பு பகுதியில் அவன் இருக்கிறான். சிவபெருமானின் உண்மையான தரிசனம், ஆத்மபோதம் உருவில் இப்பொழுது ஆரம்பமாகிறது. 16 நிலைகளில் 4வது நிலையில் தோன்றிய ஒளிகளில் இருந்து சிவபெருமானின் இந்த தோற்றம் அவன் முன் தெரிகிறது. இந்த நிலையிலிருந்து மனம் தனது தனித்த செயலை இழந்து விடுகிறது. உள்ளே அது ஆத்மாவில் லயமடைந்து விடுகிறது. 13ஆம் நாளில் தனது மானசீக சுஷுப்தியிலிருந்து விழித்து எழுந்திருந்து 4வது நிலையினை உணர்வதில் பக்தனுக்கு இயற்கை உதவுகிறது. பிரதோஷ தினத்தில் யோகத்தை பயிலும் யோகி விரைவில் சிவானுபவத்தை அடைகிறான். மேற்சொன்னதைப் போலவே விநாயகர் வழிபாட்டின் சாந்திராயன 4ஆம் நாளும் குறிக்கிறது. விழிப்பு நிலையின் 4ஆம் பகுதியில் ஒளிகள் தெரியும் இந்நிலை குறிக்கிறது. அஷ்டமி நாளான 8ஆம் நாளில் துர்க்கை அன்னை வழிபடப்படுகிறாள். சொப்பன நிலையின் 4வது நிலையை இது குறிக்கிறது. ஏகாதசியான 11ஆம் நாள் சுஷுப்தி நிலையின் சுஷுப்தி பகுதியை குறிக்கின்றது. இந்நிலையில் மனத்தை பற்றிய பிரஜையே இல்லை. அந்தர்யாமியான கடவுளுடன் நேரடி தொடர்புக்கு இதுவே மிகவும் ஏற்ற தருணமாகும். அந்த நாளில் நாம் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்தால் நமது உடல் இயக்கங்களை மிகவும் குறைத்து உள்ளே நம் இதயத்தில் உறையும் இறைவனின் தரிசனத்தை பெறலாம். இவ்விதமாக நாம் நமது பண்டிகை தினங்களை ஆராய்ந்தால் நமது முன்னோர் கர்மம், ஞானம், பக்தி போன்ற அனைத்தும் இணைந்த யோகத்தை வலியுறுத்துவதில் விசேஷ கவனம் செலுத்தினர் என்பதை அறிகிறோம். சிவானந்த ஆசிரமத்தில் அனைவரது ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், வெற்றி மற்றும் சுபிக்ஷத்திற்காக ஒரு விசேஷ ஹோமமும் விரிவான வழிபாடும் நடத்தப்படுகின்றன. உலகெங்கும் உள்ள பக்தர்களுக்கு புனித பிரசாதம் அனுப்பப்படுகிறது என்பதாக பிரதோஷ வழிபாட்டின் சிவராஜ யோகத்தை குருதேவர் சிவானந்தர் நம்முடன் பகிர்ந்து நிறைவு செய்கிறார். இந்நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் சிவராத்திரி விரதம் குறித்து குருதேவர் கூறும் அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.